நடிகர் சிவகுமார் அவர்கள் சமீபத்தில ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி நோட்டடா ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அதாவது தமிழ்நாட்ல 4 முதலமைச்சர்கள் தொடர்புடைய படங்கள்ல நடித்திருப்பதாக ஆல்பங்கள காண்பித்து நடிகர் சிவகுமார் அவர்கள் பெருமிதம் பட்டுக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு டாக்கும் வந்து குடுத்திருந்தாரு. அதாவது இத்தனை ஆண்டுகள் ஆண்ட திமுகவின் ஆட்சியை புடிக்காம ஒரு மாற்றம் வேணும்னு தானே மக்கள் வாக்களிச்சாங்க. மக்கள் தான் நீதிபதிகள். யார் வேணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணா அதை ஏத்துக்கிட்டு போகணும். கிட்டத்தட்ட 95% பேர் காசு வாங்காம ஓட்டு போட்டுருக்காங்க. பெண்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. என் பேரன் ஓட்டு போட்டுருக்காங்க. அவன் தானே நாளைக்கு வாழ போறவன். அப்படி ஓட்டு போட்டவர்கள தப்புன்னு சொல்ல நீங்க யாரு? விஜய் நல்லது செய்வார் அப்படின்னு நம்புவோம். அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. ஆனா இது ஏன் இவ்ளோ வைரலா வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பக்கத்திலேயே நடிகர் சத்யராஜ வந்து உட்கார வச்சு சத்யராஜ வச்சுக்கிட்டே சிவகுமார் வந்து இந்த ஒரு பேச்சு வந்து குடுத்திருந்தாரு. குறுக்குல சத்யராஜ் எதுவுமே பேசல. அவங்க எல்லாருக்குமே தெரியும். சத்யராஜ் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு அளித்து நெறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால பதிவு பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த மாரியான ஒரு சிட்யூவேஷன்ல சிவகுமார் அவர்கள் இந்த ஒரு கருத்த சத்யராஜுக்கு முன்பே வெளியிட்டு, சத்யராஜ் வந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம இருந்தது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு. முக்கியமா நம்ம விஜய் ரசிகர் வந்து இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க நெறைய இடத்துல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.